ஃப்ரைட் ஃபிஷ் பால். ஆனால் ஃபிஷ் பால் ஃப்ளாட்டாக இருக்கு. ஓ சாரி, இது வந்து ஃப்ரைட் ஃபிஷ் கேக். இதுக்கு வந்து ஒரு சாஸ் கொடுத்துருக்காங்க. மின்ஸ் பாக் வித் பேசில் லீவ்ஸ், அப்புறம் கங்கூங். திரடா சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஃப்ரைட் ஃபிஷ் மீன் வந்து சின்ன சின்னதாக வெட்டி பீஸ் பண்ணி பொரிச்சு அதில் ஒரு சாஸ் கொடுத்துருவாங்க. மலேசியா எஸ். Bịt thơm. Bịt thơm hả? Malaysia. இல்லை, ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. மலேசியாவான்னு கேட்டாங்க, ஆமான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னமோ சொன்னாங்க. உனக்கு எது புரிஞ்சுச்சா? உங்களுக்கு எது புரிஞ்சுச்சா? எனக்கு புரியல. இது giant river prawn. Giant river prawn. இந்த ஊர் நல்லா பெருசா இருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உரப்பா சால்ட்டியாக இருக்குது. நல்லா இருக்கு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ நான் ஒரு டிசர்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த டிசர்ட் பேர் டாப்கோம் டாய்கோம் கிப் என்னமோ சொன்னாங்களே, நான் மறந்துட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, வாட் டிசர்ட் இஸ் திஸ்? நேம் Tháp Kim Cọp. டாப் கிம் பாப். Tháp Kim Cọp. டாப் கிம் பாப். Cọp. 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 Tháp kim cọp. Tháp Kim Cọp. Tháp kim cọp. Okay. So இது வந்து red dragon. Is it? No. Red ruby. Okay. Red ruby. Red ruby. Okay. Thank you. Anh nè. This one? Anh nè. Malaysia. Speak name Malaysia. Bubur cha-cha. Bubur cha-cha. இது வந்து bubur cha-cha. Thailand. Boloy. Yeah. Boloy. Bùa lòi xám xí. Bùa lòi xám xí. Boloy xám xí. Boloy xám xí. அப்படி சொல்றாங்க. Mạ muông. Mạ muông. இங்க பாரு. Đi khao niao. இது வந்து Đi khao niao.ข้าวเหนียว Khao niao. ข้าวเหนียว Okay. Ni name Thailand นะ name Thailand. ข้าวเหนียวมะม่วง ข้าวเหนียวมะม่วง மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் தான் இப்போ அவங்க அந்த பேர் சொன்னாங்க. அண்ட் இது பூபூர் சாச்சா, தாய்லாண்டில் அந்த பேர் சொல்லியிருக்கேன். அண்ட் இது வந்து ரெட் ரூபி, அது வந்து தாய்லாண்டில் பேர் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இது வந்து தேங்காய் பால் போட்டு, தேங்காய் பால் டேஸ்ட் தான் மோஸ்ட்லி எனக்கு தெரியுது. இல்லை
கொஞ்சம் கோகோனட் மில்க் ஊற்றிட்டு வந்து இந்த பூலோட்டில் ஒரு பீஸ் ஆஃப் மேங்கோ வச்சிடலாம். மேங்கோ நல்லா ஜூஸியாக இருக்கு. இது உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் வந்து மேங்கோ நல்ல ஒரு பழுத்துருச்சு, நல்ல ரிச் டேஸ்டாக இருக்கு. இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜெல்லி மாதிரி என்ன இருக்கா? சாப்பிட்டு இப்போ கிளம்புறோம். இது வந்து சீ ஃபுட் சாப்பிட போகிறதா நல்ல ஆப்ஷன். அஜாயிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஒரு 25 மினிட்ஸ் ஆகும். சாப்பிட்டுட்டு நம்ம இந்த க்ளோங்ஹே மார்க்கெட்டுக்கு வந்துட்டோங்க. இந்த ப்ளூ கலர் உள்ளதெல்லாம் வந்து துக் துக். இப்போதான் இந்த கோயிலேருந்து நம்ம வெளியாகிறோம். வெளியானோன்னு இந்த க்ளோங்ஹே ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டோட என்ட்ரன்ஸ். ஸோ இது வழியாக போய் நம்ம அந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு போகணும். ஸோ இந்த இடமே பார்த்தீங்கன்னா களை கட்டுதுன்னு சொல்லலாம். எல்லாம் ஃபுல்லாக டூரிஸ்ட் தான் இருக்காங்க. க்ளோங்ஹே ஃப்ளோட்டிங் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். இதுக்கு ஆப்போசிட்லேயே, அதாவது இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இங்க இந்த மாதிரி ஹட்யாயோட நிறைய சுவீனியர்ஸ்லாம் இருக்கு. அண்ட் வாவ், இங்க பாருங்க, இதாங்க இப்ப மலேசியாவில் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி லைட் இருக்கு. லைட்டு கியூட்டா இருக்கு. How much? 59 ค่ะ buy 2 100 baht ค่ะ buy 5 free 1 นะคะ ஸோ இது வந்து ஆக்சுவலாக லைட்டுன்னு சொல்கிறாங்க. ஓ, நூலில் செஞ்சுருக்காங்க. நூலில் செஞ்சுருக்காங்க இங்கே. Madam on this ஆன் பண்ணி பார்ப்போம். ஓ, நைட்டில் அழகாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இவங்க மலாய் பேசுகிறாங்க. ஸோ இது வந்து 159 59 பார்த்தா 2 வாங்கினா 100 சொல்கிறாங்க. நிறைய டிசைன்ஸ் இருக்கு. And here we have keychains. பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்ஸ், எல்லா ஷாப்ஸும் ஓப்பன் பண்ணிட்டாங்க.
இதெல்லாம் டேன் பாத் சின்ன சின்ன இருக்கு. ஸோ இங்கே வந்து மேங்கோ ஜூஸ் இருக்கு. நம்ம ஒரு மேங்கோ ஜூஸ் வாங்கலாமா? மேங்கோ மேங்கோ நோ ஆரஞ்ச் how much how much how much ஸோ நம்ம ஒரே ஒரு ஜூஸ் ஆரஞ்ச் ஜூஸ் வாங்கியிருக்கோம். ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெஷ் ஆரஞ்ச் ஜூஸ். ஸோ ஒன்று வந்து 10 பாத், ரொம்ப குட்டியூண்டா இருக்கு. ஓகே லெட்ஸ் ட்ரை. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. உனக்குமா பிடிச்சு பாரு. Slippers, t-shirts. Wow! அழகா இருக்கு அந்த இடம். அதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இங்கே நம்ம ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ட்ரிங்க், ரொம்ப முக்கியமான ட்ரிங்க் ஒன்று இருக்கு. தாய் டீ வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஃப்ரெஷ் மில்க்லாம் போட்டு ரொம்ப டேஸ்டாக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து தாய் மில்க் டீ ட்ரை பண்ணலாம். இந்த படி கீழே இறங்கி போனால் அந்த மாதிரி போட்ஸில் வந்து நிறைய சாப்பாடுலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போய் பார்ப்போம் போது என்ன இருக்குன்னு. பொட்டேட்டோ ட்விஸ்ட் இங்கே இருக்குது. சிக்கன் வெர்மிசெல்லி. ஸோ இது வந்து அந்த சிக்கன் உள்ளார வந்து அந்த வெர்மிசெல்லி அந்த பீஹூன் மாதிரி இருக்கும், அதை வச்சு அப்படி ரோல் பண்ணி பொரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஐட்டம். ஸோ இது வந்து பீஃப் சூப்னு போட்டிருக்காங்க. இது வந்து தக்கோயாக்கி. தக்கோயாக்கி தான் இது. யாரையும் காணுங்க. இது வந்து தாய் டீ வந்து பேம்பூல கொடுக்குறாங்க. பேம்பூலையும் கொடுக்குறாங்க. அந்த மக் இருக்கு, அந்த மக்லையும் கொடுக்குறாங்க. வெரைட்டிஸாக வச்சுருக்காங்க. டோரேமோன் மாதிரி இருக்கு. டோரேமோன் தான்.
ஓகே. பன்னா பேன்கேக், ரொட்டி சனாய் இருக்குல்ல, ரொட்டி சனாய்க்குள்ள பனானா வச்சு அதுக்கப்புறம் நுட்டேலா இந்த மாதிரி சாக்லேட் அந்த மாதிரிலாம் போட்டுட்டு ரேப் பண்ணிட்டு லைக் ரொட்டி பீஸா அந்த மாதிரி. தாய்லாண்டோட ஃபேமஸ் சிக்னேச்சர் மேங்கோ ஸ்டிக்கி ரைஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லாக எல்லாமே வந்து சாப்பாடு ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 பாத் இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கே வந்து எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் தாய்லாண்ட் ஃபுட்டும் இருக்குது. வாங்க இப்போ மேலே போய் பார்ப்போம். ஃப்ளக்ஸாலாம் வச்சுருக்காங்க. சின்ன குட்டி குட்டி கத்திரிக்காய்லாம் இருக்குது. இங்கே வந்து ஊடா இதெல்லாம் சீ ஃபுட், இதெல்லாம் ஹாடாக்ஸ்லாம் இருக்கு. ஓ இது வந்து KFC ஃப்ரைட் சிக்கன் மாதிரி இருக்கு. ஃப்ரைட் சிக்கன், இங்கே நூடுல்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஃப்ரைட் ரைஸும் நம்மளோட ஃப்ரைட் ரைஸை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் வந்து வேறு மாதிரி இருக்கும். இங்கே எல்லாம் பொரிச்ச ஐட்டம் தான். ஏன் பார்த்தீங்களா பாயம் கூட பொரிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பர்காகோர், ஓ வல்லாரைக்கீரை வந்து பொரிச்சு வச்சுருக்காங்க. கங்கோங் கீரை பொரிச்சிருக்காங்க. டவுன் கடோ அதுவும் பொரிச்சிருக்காங்க. எல்லாம் கீரையும் பொரிச்சு வச்சிருக்காங்க. ஹாய் சவாடிக்கா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் அழகாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் பொரிச்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணலாம். ஏன்னா இப்போ சாப்பிட்டுட்டு வந்ததுனால நிறைய ஐட்டம் நம்மளால் ட்ரை பண்ண முடியாது. பட் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்று நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சட்டை எல்லாம் இந்த மாதிரி டிஷர்ட்ஸு பைஜாமாஸ் இந்த மாதிரிலாம் விற்றுட்ருக்காங்க. இது வந்து ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இந்த மாதிரி நிறையா பைஜாமாஸ். பாக்மோர் சால்ட்டி ஃபில்லிங், ஸ்வீட் ஃபில்லிங் ரெண்டுமே இருக்கு. இது வந்து சால்ட்டி சாகோ டீசர்ட். இதெல்லாம் வந்து காரியட். ஹாய், இதெல்லாம் வந்து கறி ஐட்டம்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ நம்ம நாட்டில் உள்ள அந்த உலாமான் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கு.
இதெல்லாம் வந்து ட்ரிங்க்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஓகே, அங்கே என்னமோ இருக்கு, போய் பார்ப்போம் என்னன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஊடாம் வாங்கியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஊடா இருக்கு, அப்புறம் இந்த குட்டி குட்டி ஊடா இருக்கு, அதுக்கப்புறமா அந்த அந்த ஃப்ரைட் லீஃப்ஸ் இருக்காங்க. இதெல்லாம் வந்து காளான்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த ஊடா எப்படி இருக்குன்னு. ஓகே, இது வந்து அப்படியே சாப்பிட்றது நினைக்கிறேன். உரிக்கணும், நம்மளுக்கு ஒரு இடம் வேணும். ஸோ உட்காந்து சாப்பிட்லாம். இதை சூடாகவும் இருக்கு. ஓகே, ஊடா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தெரியல, மாவு வந்து அந்த தோல் மேலே போட்டு பொரிச்சிருக்காங்க. நம்ம தோல்லாம் சாப்பிட மாட்டோன்றதுனால நான் வச்சிடுறேன். அந்த ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. மேலே உள்ள கோட்டிங் வந்து ஊடாங் டேஸ்ட் மாதிரி இருக்கு. A few moments later. வாங்க, ரூம்ல என்டர் பண்ணோனே இங்க வந்து ஒரு அழகான ஒரு கபோர்ட் இருக்கு. இது உள்ளுக்கு ஒரு ரெட் கலர் ஹேர் ட்ரையர் இருக்கு. துணியில மாட்டிக்கலாம். அப்புறம் வந்து இங்க டீ காஃபி ஓலம் டீ வச்சுருக்காங்க. இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட் டீ இருக்குது, காஃபி மேக் இருக்குது. ஓகே, 2 பாட்டில் வாட்டர் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேபிள் லேம்ப், இந்த ஒரு கண்ணாடி, இது நாக்காளி உட்காந்துக்கலாம் நாக்காளியில். ஓகே, இது வந்து பால்கனி இருக்குது. பால்கனி சிட்டி வியூ. வாங்க, நல்லா காற்று இருக்குது. இங்க வந்து ஒரு சோஃபா வச்சுருக்காங்க. இங்க ஒரு சோஃபா இருக்கு. ஓகே, வா, இந்த ஃபோன் அழகா இருக்கு. ஃபோன் ஒரு லைட் இருக்கு. ஓகே, அண்ட் ஒரு அழகான சேர், அழகிய சேர் ஒன்று இருக்கு, உட்காந்துக்கலாம். பெரிய பெட். ஓகே, அழகா டெக்கரேஷன் பண்ணிருக்காங்க. இங்க வந்து வால் பேப்பர் இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஒரு பெரிய டிவி. பாத்ரூம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இது வந்து வாஷிங் பேசின் இங்க ஒன்று இருக்கு. அப்படி வந்து இங்க ஒரு பாத் டப் இருக்கு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா விஜி டேஸ்ட் அண்ட் ட்ராவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.